அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 7ஆம் வகுப்பு இயல் 1 உரைநடை உலகம் தமிழரின் கப்பற்கலை. நுழையும் முன், பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெரு விருப்பம் உண்டு. பயணம் செய்யணும் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? சரி, இந்த பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என 3 வகைப்படும். இப்போ தரைவழி பயணம்னா என்னது? பேருந்தில் போகிறது, அடுத்தது ரயில் வண்டியில் போகிறது. இப்போ நீர்வழி பயணம்னா கப்பலில் படகுல போகிறது. வான்வழி பயணம்னா விமானம் வானூர்தியிலலாம் போகிறது. சரியா? சரி, இந்த நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல் வழி பயணம் என 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே. அந்த காலத்துலலாம் விமான நிலையம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எதில் தான் போனாங்க? கப்பலில் தான் போனாங்க. கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாகும். கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு என்ன தரும்? உவகை தரும். உவகைனா என்னது? மகிழ்ச்சியை தரும். இப்போ புத்தகத்தில் பாருங்கள், 8ஆம் பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்கு, கப்பல் கட்டுற மாதிரி படம். பாருங்கள், அதை கப்பல் கட்டுறதுக்கு எவ்வளோ மக்கள் அங்கே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து கப்பலை கட்டுறாங்க. அந்த படத்தை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நன்றாக தெரியும். சரி, மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல? அந்த காகித கப்பல் செஞ்சு மழை நீரில் விட்டு விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாருமே என்ன செஞ்சுருப்பீங்க? கண்டிப்பாக விளையாடி இருப்பீங்க. மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை, யாருமே இருக்க மாட்டீங்க. எல்லாருமே கண்டிப்பாக கப்பல் செஞ்சு விட்டுருப்பீங்க. அந்த அளவிற்கு நம் ஆழ்மனத்தில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தன. இது அப்படிங்கிறது மரபு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. அதாவது பார்த்திங்கன்னா, 10 பாட்டு, 8 தொகை, திருக்குறள், தொல்காப்பியம், இப்படி பழமையான சான்றுகள்லாம் இது இருக்குது. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையானது என்னது? தொல்காப்பியம். மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். அடுத்தது, இந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடுகிறது. இந்த முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 வகையான நீர். அதாவது இந்த ஊற்று நீர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது கடல்லேருந்தே, கடலுடைய அடிப்பகுதியிலேருந்து ஊற்றெடுத்து வருகின்ற நீர் தான் ஊற்று நீர். அடுத்தது, மழை பெய்வதன் மூலம் வருகின்ற நீர் மழை நீர். அடுத்தது பார்த்திங்கன்னா, பெரிய நீர்வீழ்ச்சிகள்லேருந்து நீர் ஆறாக ஓடி பாய்ந்து பாசனத்திற்கெல்லாம் சென்று பின்னர் உபரி நீராக வருவது. இந்த 3 நீர் சேர்ந்தது தான் முன்னீர். இதெல்லாம் உங்களுக்கு புத்தகத்தில் இல்லை, கவனிச்சுக்கிறங்க என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை நாம் என்ன செய்யலாம்? அறியலாம். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இந்த திருக்குறள் 496வது குறள். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. நம்ம முன்புள்ள பாடங்களில் படித்தோம். நாவாய்னா என்னது? கப்பல், பெரிய மரக்கலம். அதாவது இந்த மரக்கலை எதில் ஓடும்? கடலில் ஓடும். இந்த கடலில் ஓடுற மரக்கலத்தை தரையில் போட சொன்னால் போகாது. அது எங்கே தான் போகும்? கடலில் தான் போகும். அது மாதிரி அந்த தரையில் ஓடுற பெரிய தேரை கடலில் போட சொன்னால் அது என்ன செய்யாது? கடலில் போகாது. தேர் தரையில் தான் போகும். கப்பல் எதில் தான் போகும்? கடலில் தான் போகும். இது இந்த திருக்குறள் 496ல் அமைந்திருக்கு. இந்த திருவள்ளுவர் காலத்திலே, இது எதுக்காக சொல்ல வரேன்னா, திருவள்ளுவருடைய காலத்திலேயே இந்த கப்பல்லாம் இருந்திருக்கு, வணிகம்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது.
திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு இது சான்றாகும். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக என்ன செய்கிறது, விளக்கிறது. பூம்புகார் துறைமுகத்தில் என்ன செய்யும்னா அப்படி குவியல் குவியலாக தானியங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்கிறதும் இறக்குமதி செய்கிறதும், ஏற்றுமதி செய்கிறதுக்கு ஏற்கனவே குவியலாக வச்சுருப்பாங்க, அப்புறம் இறக்குமதி செய்த பொருட்களையும் குவிச்சு குவிச்சு வச்சுருப்பாங்க. அதாவது உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது. இதனையே பதிற்றுப்பத்து என்னும் நூலும் அருங்கலம் தரீயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு பாடல் 52 குறிப்பிடுகிறது. சேந்தன் திவாரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் உணரலாம். அதாவது இந்த வங்கம் வந்தாலே அந்த காலத்திலேயே கப்பல் வழியாக சென்று என்ன செஞ்சுருக்காங்க, வாணிகம் செஞ்சுருக்காங்கங்கிறதே தெரியுது. இது இந்த சேந்தன் திவாகரம் என்ற இந்த 2 நூல்லையும் உள்ளது. சரியா? சரி, அடுத்தது நீர்வழி பயண தொடக்கம். நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான். அதாவது மழையில் இப்போ ஒரு மரமே முறிஞ்சு விழுந்து அது என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த தண்ணியில் அது மிதக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த மிதக்கும் பொழுது அது மேலே தவளை பறவைகள்லாம் என்ன செய்து உட்கார்ந்தோடனே அந்த மரம் அப்படியே தண்ணியில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. இதை மனுஷன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆஹா, இந்த மரம் என்ன செய்யுது, அப்படியே அழகாக தண்ணியில் போகுதே, அந்த பறவைகள் அதில் உட்காந்து போகுது, சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் போகுது, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவன் என்ன பண்ணுறான், அவனாக ஒரு பெரிய கட்டையை தூக்கி வச்சுட்டு அதில் ஏறி உட்காந்து போய் பார்க்குறான். அப்போ ஒரு இடத்துலேருந்து அவன் இன்னொரு இடத்துக்கு போயிடுறான். இப்போ என்ன செய்கிறான், இன்னும் 2-3 பலகையெல்லாம் சேர்த்து வச்சு கட்டி வச்சு அதில் உட்காந்து போய் பார்க்குறான். அதுதான் இப்போல்லாம் கட்டுமரம் அப்படிங்கிறாங்க. அப்படி கட்டி வச்சு பார்த்த இடத்துல அதுலேயும் போய் சேர்ந்துடுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு என்ன வருது, நம்ம கப்பலை உருவாக்கலாம் என்ற எண்ணம் அவனுக்கு வருகிறது. நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான். அப்போ அந்த நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் என்ன செய்கின்றான், உணர்கின்றான். மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கினான். மீன்கள் தம் உடலில் 2 பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான். முதல்ல மரத்தை கட்டுமரம் உண்டாக்குனா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த மீனை பார்க்குறான் கடலில். அந்த மீன் எப்படி தன்னுடைய துடுப்பை அடித்து கடலில் இது பண்ணி போகுதோ, நீந்தி போகுதோ, அது மாதிரி தானே என்ன செய்ய வேண்டும், ஒரு துடுப்பு செய்யணும்னு நினச்சி தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான். பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டு மரங்கள் ஆகும். அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்கள், இப்போ என்ன செய்கிறான், பெரிய மரத்தை எடுக்கிறான். அந்த பெரிய மரத்தை எடுத்து அதை உள்ளே தோன்றான், உள்ளே குடைந்து எடுத்து விட்டு அதை தோணியாக பயன்படுத்துகிறான். இந்த உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன. தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். அப்போ சிறிய நீர்நிலைகளை கடக்க எதை பயன்படுத்துகிறாங்க,
தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். அதே மாதிரி பெரிய நீர்நிலைகளை கடக்க எதை பயன்படுத்துகிறாங்கன்னா கலம், வங்கம், நாவாய் இதெல்லாம் என்ன செய்யறதுலாம் என்னதான் மரக்கலம் தான். அதுக்கு தான் இவ்வளோ பேர். கலம், வங்கம், நாவாயெல்லாம் மரக்கலத்தோட பேர். முதலியவே அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். அடுத்து பாருங்கள், புத்தகத்தில் 9ஆம் பக்கம் தெரிந்து கொள்வோன்னு ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பகுதி இருக்குது. நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் என்ன செய்தனர்? சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாறு என்ன செய்கிறது? பகர்கிறது. அடுத்த வீடியோவில் மீதியை பார்க்கலாம்.